ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் ஸ்ருதி வந்து ஆஃபீஸ் விட்டு வரும்போதே மஸ்கிட்டோட ஸ்ப்ரே வாங்கிட்டு வராங்க. ஏன்னா வீட்டில் ரொம்ப கொசு இருக்கனால வாங்கிட்டு வந்து மீனா இருக்காங்க வீட்டில். வாங்க ஸ்ருதி, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, வாங்க காஃபி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்டே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் காஃபி போட கிச்சன் போயிட்டாங்க மீனா. ஸ்ருதி வந்து மஸ்கிட்டோ ஸ்ப்ரே எடுத்து ரூம் ஃபுல்லாக ரொம்ப ஓவராக அடிச்சிட்ருக்காங்க. சோஃபா, ஷெல்ஃப் எல்லாத்தையும் அடிச்சிட்டே இருக்காங்க. அப்போது மீனாக்கு வந்து இருமல் வந்து, என்னங்க பண்ணுறீங்க ஸ்ருதி, இவ்வளோ அடிக்கக்கூடாது, மஸ்கிட்டோ ஸ்ப்ரேனா லைட்டாக அடிங்க, வீட்டில் நெடி வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி கேட்காம, இல்லைங்க எல்லா கொசும் இன்றைக்கி செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அந்த சமயம் ஸ்ருதி கால் வந்து திருப்பி ஆஃபீஸ்க்கு வரும்படி சொல்கிறாங்க. அதனால ஸ்ருதி வந்து, மீனா நான் கிளம்புறேன், எனக்கு காஃபி வேணான்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ஆஃபீஸ் திரும்பி போயிடுறாங்க. அதுக்கு நடுவில் வந்து முத்தோட அப்பா வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் அவரால் நெடி தாங்க முடியாமல் உட்கார்றாரு. அப்புறம் மீனா வராங்க. என்ன மாமா, ஜன்னல்லாம் திறந்து விட்டுமா, ஸ்ருதி தான் மஸ்கிட்டோ ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும்மா, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும்னு சொல்லிட்டு முத்தோட அப்பா உட்கார்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வந்து மீனான்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கின்னு அப்படியே நெஞ்சில் கை வச்சுன்னு சாஞ்சிட்டார் முத்தோட அப்பா. அதுக்கப்புறம் மீனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க. நல்ல வேளை கரெக்ட் டைம் வந்தீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து மீனாவை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் முத்து வந்து ஸ்ருதியை சத்தம் போடுறாரு, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த எபிசோட் முடியுது.